ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் என்எஸ்கே. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு தனி மனுஷனால் ஒரு உலகத்தை உருவாக்க முடியுமா? அந்த உலகத்தில் ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொரு விதமான மனிதர்களை உருவாக்க முடியுமா? ஒரு ஒரு நாட்டை உருவாக்க முடியுமா? ஒரு பெரிய உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்துக்குள்ள அத்தனை நாடுகளை உருவாக்கி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள், அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசியல், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ஏமாற்றம், துரோகம், இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு மனுஷனால உருவாக்க முடியுமா? ஏன் முடியாது? அதெல்லாம் பண்ணலாமே, கற்பனை தானே. மார்வல், டிசின்னு ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கு, அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிட்டு போலையா அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். கரெக்ட் தான், நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான். மார்வல் இருக்கு, டிசி இருக்கு, இது இல்லாம நிறைய யூனிவர்ஸ் இருக்கு. இப்ப தமிழ்ல கூட எல்சிஓ வந்துட்டு இருக்கு, சீக்கிரமா ஆர்ஜே பாலாஜியோட யூனிவர்ஸ் ஒன்று வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், ஆனா நீங்க சொல்ற இந்த மார்வல், டிசி இது எல்லாமே ஒரு தனி மனுஷன் உருவாக்குனது கிடையாது. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஹீரோஸை, ஒவ்வொரு விதமான சூப்பர் ஹீரோஸையும் ஒவ்வொரு பேர் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அந்த சூப்பர் ஹீரோஸை வச்சு நிறைய பேர் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் வச்சு தான் அந்த உலகத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த தனி உலகம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மனுஷங்க, ஒரே ஒரு மனுஷன் உருவாக்குனது. அவரோட பேர் தான் இச்சிரோ ஓடா. ஃபேன்ஸ் எல்லாம் செல்லமாக ஓடா சென்சைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அவரோட சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒன் பீஸ். ஜூலை 22, 1997 அன்னைக்கு தான் மாங்கா ஸ்டோரியாக ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்தது. அதுலேருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு டிவி சீரியஸில் அனிமியாக ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்துச்சு. அதுலேருந்து 28 வருஷம் ஆகி இன்னமும் வாரம் மாங்கா வந்துட்டுருக்கு அண்டு டிவி சீரீஸ் வந்துட்டுருக்கு. இத்தனை வருஷமாக ஒரு அனிமி கண்டினியூ ஆகுமா? ஒரு மாங்கா கண்டினியூ ஆகுமா? இப்போ வரைக்கும் மக்கள் அடுத்த வாரம், இந்த வாரம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வாரம் சாப்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, காத்துட்ருக்காங்க. அண்டு ஒருவேளை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க தியரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒன் பீஸை சுற்றி எவ்வளவு பேர் இருக்காங்க அண்ட் எவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஒரே ஒரு மனுஷனால் இத்தனை பேர் யோசிக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்க முடியுது அப்படின்னா, 28 வருஷமாகியும் இன்னமும் மக்கள் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அடுத்த வார எபிசோட்ல, அடுத்த வார சாப்டரில் என்ன சொல்ல போகிறாரு, என்ன ட்விஸ்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது சாத்தியமா? ஒரு ரைட்டராக மக்கள் இந்த அளவுக்கு ஆர்வத்தை காட்டுறது எவ்வளவு பெருமையாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே அதிக இஷ்யூஸ் பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு மாங்காவா ஒன் பீஸ் இருக்குது. இந்த ஒன் பீஸ் உலகத்துக்குள்ளே வர உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண அவ்வளோ இடங்கள் இருக்குது, அவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க, பயங்கரமான அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சும்மா 1000 எபிசோடுக்கு மேலே இருக்குது, ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது, பார்க்குறவங்க படிக்கிறவங்க ஃபாலோலாம் பண்ண மாட்டாங்க, மறந்துடுவாங்க. ஸோ இஷ்டத்துக்கு எழுதலாம் அப்படிலாம் எழுதாமல் ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்து எழுதியிருக்காருங்க. அதனாலேயே உலகத்தில் இருக்க எல்லா ரசிகர்களும் நம்ம இச்சிரோவோட தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினா ஒன் பீஸ், இந்த பக்கம் திரும்பினா ஒன் பீஸ், அந்த பக்கம் ஒன் பீஸ், இந்த பக்கம் ஒன் பீஸ், பார்க்குற இடம் எல்லாம் ஒன் பீஸாக இருக்கே, அப்படி ஒன் பீஸில் என்ன தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதே கேள்வி எனக்கு வந்துச்சு. அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன் அனிமியை பார்க்கறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ கரண்ட்டில் ரிலீஸ் ஆகிருக்க எபிசோடு வரைக்கும் பார்த்துருக்கேன். அடுத்த வாரம் வரப்போகிற எபிசோடுக்காக காத்துட்ருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காத்துட்ருப்பீங்க. அதை கண்டிப்பாக நம்ம ஓடா பண்ணிடுவார். ஒரு சின்ன பையன் தன்னோட கனவை அடையணுன்றதுக்காக ஒரு கடற்பயணம் மேற்கொள்கிறான். அவனோட கனவு என்னென்னா, த கிங் ஆஃப் த பைலட்டாக மாறணும் அப்படின்றது. அதுக்கு அவன் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு அவனை சுற்றி இருந்த சில விஷயங்கள் காரணம். அதெல்லாம் என்னென்னு நீங்கள் ஒவ்வொரு எபிசோட பார்க்க அழகாக உங்களுக்கு புரிய வச்சு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போவார் லூஃபி கூடவே. ஸோ அந்த சின்ன பையனோட பேர் மங்கி டி லூஃபி. லூஃபியோட இந்த பயணத்தில் நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும், நிறைய சந்தோஷமான மூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய கண்ணீர் விட்டு கதறக்கூடிய மூமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு என்ன அறியாமே என் கண்ணு கலங்கின மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுனா நம்ம கோயிங் மேரியோட ஃபேர்வெல், அதுக்கப்புறம் ராபினோட எனக்கு வாழணும், எனக்கு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் என் அறியாமே நான் கண்ணு கலங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய மனசு விட்டு சிரிச்சிருக்கேன். ஏன்னா லூஃபின்றவன் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான, இல்லாட்டி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பையன் கிடையாதுங்க. நிறைய தப்பு பண்ணுவான். அவன் பண்ணுறது பூராவே தப்பாக தான் இருக்கும். தப்பு பண்ணுவான், அதுலேருந்து கற்றுப்பான். அண்ட் அவன் கூட இருக்கவங்களுக்கு அவன் எந்த அளவுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்குறான், அவனை நம்பினவங்களை அவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறான். இந்த லூஃபியோட பயணத்தில் நிறைய அட்வென்ச்சர்ஸ், அதோடு சேர்ந்து நட்பு, துரோகம், அழுகை, சந்தோஷம், சிரிப்பு, இந்த மாதிரியான நிறைய உணர்ச்சிகளை ஓடா அழகாக கையாண்டிருப்பார். அண்ட் இதில் வர எல்லா கேரக்டருக்கும் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு தனி ஸ்டோரி இருக்கும். அது ரொம்ப நம்மளை
நம்ம மனசு தொடுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு வில்லனாவோ இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து என்னடா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தாலும் பல பல எபிசோட்ஸ் தாண்டி பல சாப்டர்ஸ் தாண்டி அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் திரும்ப தெரிஞ்சுக்கும் போது இல்லை அந்த கேரக்டரை பற்றின ஒரு ஸ்டோரி பேக் ஸ்டோரி வரும்போது அவ்வளோ உருக்கமாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கேரக்டருக்கு இந்த அளவுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு பல விஷயங்களை வந்து ஓட பண்ணியிருப்பாரு. ஒன் பீஸ் பற்றின உங்களோட ஃபேவரட் மொமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.